அதில் 8வது வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாளை குறித்தது. ஓய்வு நாளை பண்டிகையில முதல் பண்டிகை நம்ம பஸ்கா பண்டிகை நினைத்து கொண்டிருந்தாலும், ஆனால் எல்லா பண்டிகைக்கும் அடையாளமாக ஓய்வு நாள் இருக்கிறது. ஆகையினால உன் ஓய்வு நாளை பரிசுத்தமாய். அப்ப இன்றைக்கு மாம்சத்தின்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பது என்று உள்ள ஸ்தாபன சபைகள் ஓய்வு நாள் ஆபீஸ்லாம் லீவ் போட்டுறாங்க, இல்லை லீவு விட்டுறாங்க. ஆகையினாலே ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்கக்கூடிய நாள் என்று சபைக்கு சென்று கொண்டு அவர்கள் பரிசுத்தமாய் சபைக்கு போனால் பரிசுத்தமாய் ஆசரிப்பது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஓய்வு நாளுக்கு அடையாளம் அவர்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் ஓய்வு நாளுக்கு உண்மையான அடையாளத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினாலே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பா. முதல்ல ஆசரிக்கிறது அப்புறம். முதலாவது இருதயத்திலே ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்று நினைப்பாயாக. 6 நாளும் வேலை செய்து அது கர்த்தருடைய ஓய்வு நாள். கர்த்தருடைய ஓய்வு நாள். ஆனால் தீர்க்கதரிசி 7ஆம் நாளை கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று சொல்லவில்லை. 7ஆம் நாள் கர்த்தருடைய நாள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஓய்வு நாள்னா கர்த்தருக்கு மீது 6 நாள் இருந்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அப்ப கர்த்தர் கிரியை செய்யக்கூடிய நாட்கள் 6 நாள். அந்த கர்த்தர் ஓய்ந்திருக்கிற நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள். ஆனால் அந்த கர்த்தருடைய நாள் என்பது அர்த்தம் வேற. கர்த்தருடைய ஓய்வு நாள் என்பது அர்த்தம் வேற, கர்த்தருடைய நாள் என்பது அர்த்தம் வேற. ஆகினாலே கர்த்தருடைய ஓய்வு நாள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய நாளை சொல்லவில்லை, கர்த்தருடைய ஓய்வு நாள். ஆகினால் கர்த்தருடைய நாளுக்கும் கர்த்தருடைய ஓய்வு நாளுக்கும் சிறு வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது கர்த்தருடைய நாளை குறித்து அங்கே சொல்லவில்லை, கர்த்தருடைய ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே கர்த்தருடைய ஓய்வு நாள் அதை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 7ஆம் நாளோ 10ஆம் வசனம். யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அந்த சிருஷ்டிப்பின் கிரியை முடிந்த பிற்பாடு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். சிருஷ்டிப்பின் கிரியை முடிந்த பிற்பாடு. ஆகையினாலே அவர் எல்லா வேலையும் இன்னும் அவரோட வேலை நிறைய இருக்கு. அதான் சொன்னேன், சமையல் வேலை செஞ்சு நீங்க ஓய்ந்திருக்கலாம், பாத்திரம் கழுவிட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு வேலை செஞ்சுட்டு கண்டினியூஸ் அடுத்த வேலை செய்ய மாட்டீங்க. பாத்திரம் கழுவி முடிச்சு பாத்திரத்தெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து அடுத்து துணி துவைக்கணும்னா அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறீங்க. ஒவ்வொரு வேலைக்கும் இடையே ஒரு ஓய்வு நாள் இருக்கிறது. ஆகையினால்தான் சபை காலத்தில் 7 ஓய்வு நாள் என்று தேவன் சொன்னார். 7 ஓய்வு நாள். ஒவ்வொரு சபை காலமும் ஒவ்வொரு ஓய்வு நாளுக்கு அடையாளமா இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு கிரியை செய்த பிற்பாடும் ஒவ்வொரு ஓய்வு நாளுக்குள் நீங்கள் கடந்து செல்கிறீர்கள், ஒவ்வொரு ஓய்வு நேரத்திற்குள். புரியுதா? காலையில் எந்திரிச்ச உடனே பாத்திரங்கள் வருவீங்க, 7 to 8 பாத்திரங்கள் விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துருக்கீங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? 10ல இருந்து 11 மணி வரைக்கும் துணி துவைக்கிறீங்க. அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காரீங்க. அப்புறம் 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் சமைக்கிறீங்க. அப்புறம் ரிலாக்ஸா உட்காருங்க. அப்புறம் சாப்பிட்றீங்க. சில பேருக்கு சாப்பிட்றதே பெரிய வேலையா இருக்கு. அப்ப சாப்பிட்ட அப்புறம் ரிலாக்ஸா உட்கார்ந்துருப்பீங்க. சாப்பிட்ற வேலையே பெரிய வேலையா இருக்கும், அப்படிதானே? சாப்பிட்றதே பெரிய வேலையா இருக்கும். ஆகையினாலே ஒவ்வொரு வேலைக்கு பிற்பாடும் ஒவ்வொரு ஓய்வு நாள் வருகிறது. ஓய்வு நாளுக்கு அடையாளமாக ஒவ்வொரு சபை காலமும் ஒவ்வொரு சபை காலத்துக்கு பிற்பாடும் ஒவ்வொரு ஓய்வு நாளுக்கு அடையாளமாக இருக்கிறபடினால் 7 ஓய்வு நாளை ஆசரிக்கும்படி பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பதாக 7 ஓய்வின் வாரங்கள் 7 வாரங்கள் 7 ஓய்வு நாளுக்குரிய அந்த 7 நாள் முடிந்த பிற்பாடு, அதாவது 49வது நாள் முடிந்த பிற்பாடு, அந்த 49 நாளுக்குள்ள எத்தனை ஓய்வு நாள் வரும்? 7 ஓய்வு நாள் வரும். அந்த 49 நாள் முடிந்த போது 50வது நாள் யூபிலி பண்டிகையாக பெந்தேகோஸ்தே பண்டிகையாக இருக்கிறது. ஆகையினாலே ஓய்வு நாள் ஒரு பண்டிகை. நல்லா புரிஞ்சு, ஓய்வு நாள் என்பது அதுவே ஒரு பண்டிகையாக கருதப்படுகிறது. ஆகையினால்தான் 10 கற்பனையில் அந்த 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஒருவன் ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை என்றால் அவனை கல்லெடுத்து அடித்து கொலை பண்ணணும். பழைய ஏற்பாட்டு சட்டம். ஓய்வு நாள் ஆசரிக்கலாம், அது பெரிய பாவம்.
ஆகையினால இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிந்த காரணமே இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை என்பதனால், ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை என்பதற்கு பல ஆதாரங்களை காண்பித்தார்கள். ஓய்வு நாளிலே குருடனுக்கு பார்வையடைய செய்தார், ஓய்வு நாளிலே குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார், ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து சீசர்கள் கதிர்களை கொய்து சாப்பிட்டார்களாம். அப்போ ஓய்வு நாளில் கதிர்களை கொய்ய வீட்டில் இருக்கிறத தான் சாப்பிடணும். வயல்வெளியிலே நடந்து போகிற வேலையிலே, வயல்வெளியில் சாதாரணமாக நடந்து போகிற வேலையிலே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கை சும்மா இருக்காது. ஒரு திராட்சை தோட்டத்து வழியாக ஓரமாக போனால் என்ன இருக்கும்? அது யார் வீட்டு திராட்சை கவலை இல்லை, ஒன்றை பறித்து இந்த போய்ப்போம். ஒரு கொய்யா மரமாக இருக்குன்னு வச்சுங்க, அங்கே போனால் அங்கே கொய்யா படுத்துன்னு சொல்லி டபக்குன்னு அது யார் மரமாக இருந்தாலும். ஆனால் வேதம் அதை தவறாக சொல்லவில்லை. நீ பறித்து சாப்பிடலாம். ஒருத்தர் அடுத்தவன் தோட்டத்தில் போய் எவ்வளோ நாள் பறித்தாலும் பையில கொண்டு போகக்கூடாது. வேத மதத்தை என்ன பண்ணலாம்? பையில கொண்டு போனால் அது திருட்டு. அங்கே இருக்கிற வரைக்கும் சாப்பிடலாம். அதே மாதிரி ஒரு மாந்தோப்புக்கு போறீங்க, மாம்பழத்தை பாம்பழமாக பழுத்திருக்குது, அப்போ ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்றீங்க. அது ஓய்வு நாளாக இருக்கிறபடினால் சீசர்கள் வயல்வெளியில் நடக்கும்போது கோதுமை வளைஞ்சு தொங்கும் போது அந்த கோதுமை பறித்து கையில் இது பண்ணி அந்த உண்மையை எடுத்து சாப்பிட்டாங்க. அதை அப்படியே பரிசைன்னு பார்த்துட்டே இருக்கிறோம். பரிசேர் இன்னைக்கு சபையில் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அர்த்தம் என்னடா தப்பு செய்ய அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ பார்த்து அவர்கள் பரிசேர் சதுசேரும் குற்றம் கண்டுபிடிக்கிறதே அவர்களுடைய நோக்கம். இயேசு என்ன குற்றத்தை செய்கிறார், இயேசு என்ன தவறை செய்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இயேசு சாப்பிடல, இயேசுவோட சீசர்கள் சாப்பிட்டாங்க. அப்போ இயேசு என்ன செஞ்சிருக்கணும்? சீசர்களை கண்டிச்சிருக்கணும். ஏய், கோதுமையை சாப்பிடாதீங்களா, இது ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இவர் சொல்லலை. ஆகையினால் இவர் ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை என்று இயேசு கிறிஸ்துவின் மேல் குற்றம் சுமத்தினார்கள். அதே போல பழைய ஏற்பாடு ஓய்வு நாளை கொண்டாட வேண்டியது முதல் பண்டிகை. ஓய்வு நாளே ஒரு பண்டிகை தான். ஆகையினால ஒவ்வொரு பண்டிகை தோறும் அவர் ஓய்வு நாளில் எப்படி கொண்டாடுவீங்களோ அதே மாதிரி செய்யணும்னு சொல்றாரு. ஆகையினால தீர்க்கதரிசி சொல்லுகிறார் ஓய்வு நாளை குறித்து செய்தியிலே அவர் என்ன சொல்றாரு? ஓய்வு நாள் என்பது ஜனங்கள் கூடி வந்த அந்த நாளிலே பெந்தேகோஸ்தே நாளை கூடி வந்தது, அது ஓய்வு நாளுக்கு அடையாளம் அல்ல, அது கர்த்தருடைய நாளுக்கு அடையாளம். கர்த்தருடைய ஓய்வு நாள் என்பது வேறு, கர்த்தருடைய நாள் என்பது வேறு. கர்த்தருடைய ஓய்வு நாளுக்கு அது அடையாளமாக இருந்தது. அதுபோலும் எப்பொழுதுமே பெந்தேகோஸ்தே பண்டிகை எக்காலங்களுக்கும் பெந்தேகோஸ்துக்கும் இடையே 7 ஓய்வு நாள் இருக்கான். பெந்தேகோஸ்தே பண்டிகை என்னைக்கு? 50வது நாள். 7 ஓய்வு நாள் இருக்கிறது. அப்போ ஒரு பண்டிகைக்கு அடுத்த பண்டிகை இடையில என்ன இருக்கு? 7 ஓய்வு நாள் இருக்கிறது. ஆகையினாலதான் 7 எக்காலங்களும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. 7 எக்காலம் முடிஞ்ச பிறகுதான் கடைசியாக யூபிலி. அதற்கு அடையாளமாக பெந்தேகோஸ்தே நாளானது 7 ஓய்வு நாளுக்கு அடுத்த பிற்பாடு பெந்தேகோஸ்தே நாளாக இருக்கிறது. அடுத்து 7 சபைகளின் காரியங்களை அது வெளிப்படுத்துகிறது. அந்த 7 ஓய்வு நாள் 7 சபை காலத்தின் காரியங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்து ஓய்வு நாள் என்பது தேவனுடைய சிருஷ்டிப்பு முடித்து அது ஓய்ந்திருந்த நாள். அது சிருஷ்டிப்பின் கிரியை முடித்தபடினால் அது அந்த ஓய்வு நாள் வரக்கூடிய பெந்தேகோஸ்தே நாளுக்கு உள்ள பெந்தேகோஸ்தே நாளுக்கு அடையாளமாக அல்ல. அதான் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம். இடுப்போடைய குனிஞ்சு துணியை துவைச்சுட்டு, இந்த துணி துவைக்கிறாங்க, துணியை துவைச்சுட்டு என்ன பண்றோம்? அப்பாடா, அப்ப அது ஒரு ஓய்வை குறிக்கிறார். ஆகினாலே சிருஷ்டிப்பின் கிரியை முடித்த பிறகு ஓய்வு எடுக்கிறது. ஆனால் தேவன் இன்னும் ஓய்வுக்குள் அவர் வரலை. அவர் என்ன முத்திரைகளை அடுத்து அவர் சிருஷ்டிப்பை முடித்துவிட்டு முத்திரைகள் முடிந்த பிற்பாடு அடுத்து ஓய்வு எடுக்கிறாராம். பழைய ஏற்பாட்டிலே அவர் சொல்லப்பட்ட ஓய்வு நாளுக்கு அடையாளமாக இருந்தது. அடுத்து மீட்பின் திட்டம் அடங்கியுள்ள 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட பிற்பாடு 7வது முத்திரைக்கு பிற்பாடு அவர் செல்லுவது கடைசியான ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் என்பது வேறு. ஆனால் ரட்சிப்பின் திட்டத்தை முடித்த போதோ வேறொரு முத்திரை கொண்டிருந்தார். அவர் அது முதல்ல சிருஷ்டிப்பின் கிரியை முடித்த பிற்பாடு ஓய்ந்திருந்தார். 2வது ரட்சிப்பின் திட்டம். எது ரட்சிப்பின் திட்டம்? தேவன் தம்முடைய இரத்தத்தை சிந்த வேண்டியது.
தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே ரட்சிப்பின் திட்டத்தை முடித்து எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். முதல்ல ஏதேன் தோட்டத்தை எல்லாமே சிருஷ்டித்த பிற்பாடு சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக அவர் கண்டு எல்லாம் என்ன சொல்லி ஒவ்வொரு காரியம் முடிந்த சகலமும் எப்படி இருக்குன்னாரு. ஆதி ஆகமத்தில் ஒரு கிரியை முடிச்ச பிற்பாடு என்ன சொன்னார்? நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். ஆகையினால் அந்த நல்லதான காரியங்களை சிருஷ்டித்து முடித்த பிற்பாடு அவர் நல்லது என்று கண்டு அவர் என்னவா இருந்தார்? ஓய்ந்திருந்தார். இப்பொழுது கல்வாரி சிலுவையிலே அடுத்த ஓய்வு அவருக்கு ரட்சிப்பின் திட்டம். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு மனிதனாய் பிறந்து பூமியிலே செய்ய வேண்டிய கிரியைகள்லாம் செய்து முடித்துவிட்டு கல்வாரிக்கு நேராக கடந்து சென்று கல்வாரியிலே கடைசி 7 வார்த்தைகள், அங்கேயும் 7 வார்த்தைகள், 7 வார்த்தைகளிலே அந்த 7வது வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அப்ப அவருக்கு ஒரு அடுத்த இளைப்பாறுதல், அதுவும் ஒரு இளைப்பாறுதல். ரட்சிப்பின் திட்டம் முடிந்து ஒரு இளைப்பாறுதல் அடைந்தார். அப்பொழுதும் அவர் பரிபூர்ண இளைப்பாறுதலுக்குள் வரவில்லை. அடுத்து மீட்பின் திட்டம் முடிந்து அடுத்த ஓய்வுக்குள் அவர் வர வேண்டும். ஆகையினால முதலாம் முத்திரை 2வது சபை காலத்துக்கு ஆரம்பித்த பிற்பாடு முதல் சபை காலம், 2வது சபை காலம், 7 சபை காலத்துக்கு அடையாளமாக 7 முத்திரைகளும் முடிந்த பிற்பாடுதான் அவர் மீட்பின் திட்டம் முடிந்த பிற்பாடு எடுக்கக்கூடிய உண்மையான இளைப்பாறுதல். அந்த 3வது அவர் உண்மையான இளைப்பாறுதல் 7 முத்திரைகளுக்கு பிற்பாடு நடக்கிறதா இருக்கிறது. 7ஆம் முத்திரைக்குள் அவருடைய மனவாட்டி சபை முழுவதும் வரணும். அந்த 1,44,000 பேர் 7வது முத்திரைக்குள்ள வரணும். அந்த ஆகையினால 7ஆம் முத்திரை பொதுவான முத்திரையா இருக்கிறது. முதல் 4 முத்திரை புறஜாதிக்கு உண்டானது, 5, 6 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டானது. 7வது முத்திரை, அந்த 7வது முத்திரை பிற்பாடுதான் அவர் உண்மையான இளைப்பாறுதலுக்குள் வருகிறார். ஆகையினால ஒவ்வொரு ஓய்வும் ஒவ்வொரு பண்டிகையாக அனுசரிக்கப்பட்டது. அப்ப அவர் 7ஆம் முத்திரை முடிந்த பிற்பாடு அவர் உண்மையான ஓய்வு நாளுக்கு வருவதுதான். அது உண்மையான 1000 வருட அரசாட்சி காலத்துக்குள் வருவது. அந்த 1000 வருட அரசாட்சி காலம் முடிந்த பிற்பாடு அதுக்கப்புறமும் ஒரு பண்டிகை இருக்கிறது. ஆகையினால இந்த பூமியிலே நாம் முதலாவது